ஃப்ரெண்ட்ஸ், ஆடி மாதம் ஆரம்பிச்சாச்சு. அடுத்தடுத்து வரக்கூடிய ஆடி திருவிழாக்களுக்கு நிறைய விதமான பொருட்கள் வந்து நீங்கள் தேடிட்டுருப்பீங்க. ஆடிப்பூரம், வரலட்சுமி விரதம், நவராத்திரி இந்த மாதிரியான பண்டிகைகள் அடுத்தடுத்து வரும் இல்லையா? ஸோ அதை பற்றின டீட்டெயில் வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள். நம்ம சேனலில் வருஷம் இந்த மாதிரியான பண்டிகை வரும்போது நம்ம வீடியோவாக எடுத்து போடுவோம். அதுக்கு என்னென்ன பொருள் தேவைப்படும் அப்படிங்கிறத டீட்டெயில்டாக நம்ம பார்ப்போம். அந்த விதத்தில் இன்றைக்கி நம்ம பார்க்குறது மயிலாப்பூரில் இருக்கக்கூடிய விஜயா ஸ்டோர் தான் வந்திருக்கோம். இங்கே நம்ம வீட்டு பூஜை அறைக்கு தேவையானது மட்டும் இல்லாமல் கோவிலுக்கு தேவையானது A to Z வந்து அவைலபிளாக இருக்கும். எல்லா பட்ஜெட்லேயும் நீங்கள் வாங்கிக்கலாம். ஃபஸ்ட் நம்ம ஆடிப்பூரத்துக்கு வந்து ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஆடிப்பூரம் அப்படின்னாலே நிறைய கண்ணாடி வளையல் வந்து வாங்குவீங்க, உங்களுக்கு தேவைப்படும். நீங்கள் பல்காகவும் எடுத்துக்கலாம், இல்லைனா வந்து ஒரு டசன் வாங்கிக்கலாம். நிறைய பேட்டர்னில் வச்சுருக்காங்க. வளையல் மாலை வந்து ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அது எல்லாமே வந்து ஒரு காம்போவாக நீங்கள் வந்து ஒரே கடையில் ஷாப்பிங் பண்ணணும் அப்படின்னா மயிலாப்பூர் விஜயா ஸ்டோர் போய் பாருங்கள். நான் ரேட்டோடு சேர்த்து போட்டிருக்கேன். இந்த மாதிரியான கண்ணாடி பேங்கிள் வந்து பவுச்சில் வச்சுருக்காங்க. உங்களுக்கு 1 டசன், 6 டசன், 12 டசன், 24 டசன் அப்படின்ட்டு டிஃப்ரெண்ட் வெரைட்டியில் வச்சுருக்காங்க. ரேட் வந்து 210, 220, 250 அந்த மாதிரியான ரேட்டில் இருக்கும். நீங்கள் எப்படி வேணுமோ உங்களுக்கு தேவைப்படுதோ அந்த மாதிரி நீங்கள் வாங்கிக்கலாம். சூப்பராக இருந்தது பார்க்குறதுக்கே. எனக்கு இந்த மாதிரியான வீடியோஸ் வந்து எடுக்கிறதுக்கு ரொம்ப பிடிக்கும். அந்தந்த சீசனில் வந்து நம்ம சேனலில் வீடியோ, அதாவது சேனல் ஸ்டார்ட் பண்ண புதுசில் நம்ம இந்த மாதிரி தான் போட்டுட்ருந்தோம். இன்ன வரைக்கும் நான் அதை வந்து ஃபாலோ பண்ணிட்டு வரேன். விநாயகர் சதுர்த்தி அப்படிங்கும்போது அதுக்கு தேவையானது எல்லாமே நம்ம அடுத்தடுத்து வீடியோவாக நம்ம போடலாம். இது வந்து ஃபுல்லாகவே அந்த கோல்டு பேங்கிள் வரும்ல, அதில் வரக்கூடியது 500 ரூபாய் ரேட்டில் வருது. டசன் அப்படிங்கும்போது எல்லா கலருமே இருக்கும். சைஸ் வந்து ஒரு பவுச்சில் ஒரே சைஸ் இருக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் கலந்து வாங்கிக்கிறதா இருந்தால் தனியாக பாக்ஸில் வச்சுருக்காங்க, நீங்கள் அப்படி எடுத்துக்கலாம். இது வந்து மாலையாக போடுவாங்கள்ல, அவங்களுக்கு அந்த மாதிரி பவுச்சில் வச்சுருக்காங்க. இது வந்து உங்களுக்கு டசன் கணக்கில் வரக்கூடியது. நிறைய கலர் ரொம்ப நல்லா இருந்தது. 20 ரூபாய், 25 ரூபாய், சூப்பராக இருந்தது. அதிலே மேலே ஜிகினாலாம் இருக்கும்ல, அந்த மாதிரி இருக்குது. பிளெயின் இருக்குது, கோல்டில் இருக்குது. குழந்தைங்களுக்கு குறிப்பாக வந்து குழந்தைங்க சைஸுமே நீங்கள் கேட்பீங்க, அதுவுமே வந்து அவைலபிளாக இருக்குது. அப்புறம் இந்த ரெயின் ட்ராப் பேங்கிளுமே அவைலபிளாக இருக்குது. வேணும் அப்படின்னா நீங்கள் போய் பாருங்கள். 20 ரூபாய். இதெல்லாம் டசன் வந்து உங்களுக்கு 20 ரூபாய் ப்ரைஸில் வருது. இது வந்து நீங்கள் சைஸ் கலந்து எடுத்துக்கலாம். அந்த பவுச்சில் வாங்குறது ஒரே சைஸாக இருக்கும் இல்லையா? இது வந்து நீங்கள் கலந்து எடுத்து நீங்களே கூட மாலையாக ரெடி பண்ணிக்கலாம் ஆடிப்பூரத்துக்கு. இல்லைனா நீங்கள் மாலையாகவே அவங்க ரெடி பண்ணி விற்கிறாங்க, அந்த மாதிரி கூட வாங்கி நம்ம கோவிலுக்கு வாங்கி தரலாம் இல்லையா? நிறைய நல்லா இருந்தது. அதே மாதிரி இது வந்து ஆடிப்பூரத்துக்கு மட்டும் இல்லாமல் இந்த வரலட்சுமி விரதத்துக்கு நிறைய பேர் வச்சு கொடுப்பாங்க. ஸோ அதுக்குமே வந்து உங்களுக்கு தேவைப்படும். ஸோ எதேச்சியாக போயிருக்கும்போது உங்களுக்கு ஃபுல்லாகவே அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் எனக்கு ஞாபகம் வந்தது. போய் பார்த்தா ஆடிப்பூரம் வருது, வரலட்சுமி விரதமெல்லாம் வருதுல்ல, டக்குன்னு வீடியோ எடுத்து போட்டுட்டேன். ஃபுல் அலங்கார செட்டுமே வச்சுருக்காங்க. இந்த மாதிரியான கொலு படிகளுமே வந்து உங்களுக்கு கிடைக்கிது, ஸ்டெப்பாக வரா மாதிரி. இது டீட்டெயில் வீடியோ நமக்கு வந்து நவராத்திரிக்கு முன்னாடி நம்ம இந்த மாதிரியான கலெக்ஷன் பார்க்கலாம். கொலு பொம்மை, கொலு படி, அதில் எந்த மாதிரியான டிஃப்ரெண்ட் வெரைட்டி இருக்குது அதெல்லாம் அந்த சமயத்தில் நம்ம பார்க்கலாம். இன்றைக்கி வந்து நம்ம வரலட்சுமி விரதம் ஆடிப்பூரத்துக்கு தேவையானது பார்த்துடலாம். இந்த அம்மன் வந்து என்ட்ரன்ஸ்லேயே அழகாக அலங்காரம் பண்ணி வச்சுருக்காங்க. இந்த ஒரு செட்டை பார்த்தாலே போதும், இந்த கடையில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிடும். மேலே தலையில் இருந்து உங்களுக்கு கீழே பாதம் வரைக்கும் அம்மனுக்கு அலங்காரம் பண்ணக்கூடியது எல்லாமே கிடைக்கிது. வாகை மாலை, நெத்தி சுட்டி, கழுத்தில் போடக்கூடிய சிம்பிளான நெக்லஸ், நல்லா கிராண்டாக நெக்லஸ், கை அழகழகான ஒரு கைகள், ஒட்டியானம், வங்கி, தாமரைப்பூ, சூலம், பாதத்தில் அழகாக வந்து உங்களுக்கு இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. என்ன சொல்கிறது, சொல்லிக்கிட்டே போகலாம். அவ்வளோ அருமையாக வந்து இந்த மாதிரி டிஸ்பிளே வைப்பாங்க. எனக்கு ரொம்ப பிடிக்கும். செட்டாக நீங்கள் அப்படியே கூட வாங்கிக்கலாம். அது எல்லாமே அங்கே வச்சுருக்காங்க. சைஸ் வாரியாக கிடைக்கிது, நீங்கள் நேரில் போய் பாருங்கள். அப்புறம் வந்து ஃபஸ்ட்டு இந்த வரலட்சுமி விரதத்துக்கு அம்மன் ஃபேஸ் வந்து நிறைய பேர் தேடிட்டுருப்பீங்க. இது எல்லாமே வந்து டிஃப்ரெண்ட் சைஸில் இருக்குது. உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கக்கூடியது எல்லாமே நான் காமிச்சிருக்கேன். இது ஸ்டார்டிங் சைஸ் வரும் 75 ரூபாய் வருது. மஞ்சள் பூசின மாதிரி முகம் வந்து உங்களுக்கு இருக்குது. அதிலே சந்தன காப்பு மாதிரி வேணும் அப்படின்னா 125ல் வருது. கொஞ்சம் பெரிய சைஸ் வரும். ஜஸ்ட் ஐடியாவுக்கு காமிக்கிறேன், நீங்கள் நேரில் விசிட் பண்ணி பாருங்கள். ஏன்னா நீங்கள் என்னென்ன தேடிட்டு இருக்கீங்களோ சின்ன ஐட்டம் எல்லாம் பூஜைக்கு வந்து எங்கே கிடைக்கும் அப்படின்னு யோசிச்சுட்ருப்பீங்க சில பேர். ஏன்னா ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு விஜயா ஸ்டோர் தெரியாமல் இருக்காது. புதுசாக நீங்கள் பார்க்குறீங்க, தேடிட்டுருக்கீங்க அப்படின்னா இந்த கடைக்கு போய் பாருங்கள். A to Z வந்து நமக்கு கிடச்சிடும் எல்லாமே.
கோலம் போடுறதுக்கு டிசைனாக டிஃப்ரெண்ட்டாக நிறைய விதமாக வச்சுருக்காங்க. இது கொஞ்சம் பெரிய சைஸில் வருது. அம்மன் முகம் வந்து மஞ்சள்லையும் இருக்குது, உங்களுக்கு சந்தன காப்புலையும் வச்சுருக்காங்க. சந்தன காப்பு பண்ண மாதிரி இருக்கும் இல்லையா, சாண்டல் கலரில். இது புதுசாக வந்திருக்கக்கூடியது. மேலே வரக்கூடிய அந்த கிரீடம் வந்து சில்வர் கோட்டிங் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ ஒவ்வொன்றுமே டிஃப்ரெண்ட் வெரைட்டி தான். இவ்வளோ அழகாக அற்புதமாக பண்ணியிருக்காங்க பாருங்கள். அது செட்டாக வரும், உங்களுக்கு ஜுவல்லரி போட்டால் மாதிரி வந்து இருக்கும். கண்ணெல்லாம் ரொம்ப அழகாக, அந்த புருவம் எல்லாமே ரொம்ப நல்ல வடிவமைச்சிருக்காங்க பாருங்கள். உதடு எல்லாமே ரொம்ப அழகாக லிப்ஸ்டிக் எல்லாம் போட்டு சூப்பராக இருந்தது. சில பேர் வந்து அழகாக வந்து வெறும் ப்ளெயினாக வாங்கி அவங்களே அலங்காரம் பண்ணுவாங்க. அலங்காரம் பண்ண தெரியாதவங்க ரெடியாக வாங்கி கூட வச்சுக்கலாம். இதிலே வந்து பச்சை கலர் குங்கும காப்பு, வராகி அம்மன் ஃபேஸு, அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு கிரீடம் வச்சா மாதிரியான பேட்டர்னில் வரக்கூடியது, நாகாத்தம்மன் அந்த மாதிரியான ஃபேஸில் வரக்கூடியது அப்படின்ட்டு டிஃப்ரெண்ட் இருக்குது. நான் எதையும் வந்து உங்களுக்கு மிஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுனால கொஞ்சம் வீடியோ லென்த்தாக தான் போகும். இருந்தாலும் நீங்கள் பொறுமையாக பாருங்கள். அவ்வளோ வெரைட்டி வந்து வச்சுருக்காங்க. இது வராகி அம்மனுக்குமே தனியாக ஃபேஸ் வந்து கிடைக்கிது. 425 வருது. நார்மலாக இந்த மாதிரி ஒரு பூஜை ஸ்டார்ட் ஆகிடுச்சு அப்படின்னா விஜயா ஸ்டோரில் அவ்வளோ கூட்டம் இருக்கும். இது வந்து 260 பித்தளையில் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ரொம்ப சின்ன சைஸில் வரக்கூடியது. அதிலே வந்து உங்களுக்கு அம்மன் ஃபேஸோட இந்த பாவாடையோட சேர்த்து வந்து வச்சுருக்காங்க. குட்டி குட்டி ஸ்டோன்ஸ் வச்சு 500 ரேஞ்சில் வருது. அதில் வந்து நிறைய கலர்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. இது வந்து இந்த வருஷத்துக்கான புது கலெக்ஷன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அவங்களே வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. ரொம்ப அழகாக இருந்தது. கலர் ஒவ்வொன்றுமே வேறு தான். இது வந்து நீங்கள் கலசம் மேலே அப்படியே வச்சிடலாம். நமக்கு தனியாக வந்து எல்லாம் பண்ணணும்னு கிடையாது. எல்லாமே ரெடியாக பண்ணி வச்சுருக்காங்க. நீங்கள் டக்குன்னு வாங்கி கலச சொம்பு மேலே நீங்கள் வந்து வச்சு பூஜை பண்ணலாம். அதுலேயே நிறைய வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. கலர் கலராக இருந்தது. இது வந்து நெக்ஸ்ட்டு டிசைன் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து 620 ரூபா கிட்ட வருது. 625 பூவெல்லாம் வச்சு அழகாக டெக்கரேட்டிவ் பண்ணியிருக்காங்க. இதுவுமே நம்ம அப்படியே கலசம் மேலே ரெடியாக வச்சிடலாம். பாவாடை வந்து கொஞ்சம் சின்னதாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். டிஃப்ரெண்ட் தான், ஒவ்வொன்றுக்குமே வித்தியாசம் இருக்குது. ஏன்னா வாங்குறவங்க இதுக்கு பதிலாக கொஞ்சம் கம்மியாக கேட்பாங்க, இல்லை நல்ல ஹையாக வேணும் அப்படின்னு நினைப்பாங்க. அதுக்கு தகுந்தாப்பில் வச்சுருக்காங்க. இது அம்மன் ஃபேஸ் ஃபுல்லாகவே வந்து ஜடை எல்லாமே ஜோடித்து நல்லா பண்ணியிருக்காங்க. 700 ரூபா ரேஞ்சில் வருது. நல்லா இருக்குது பாருங்கள். மேலே அழகான ஒரு வளையம் கொண்டை போட்டு அதில் குட்டி குட்டி ஸ்டோன்ஸ் வச்சு கிராண்டாக டிசைன் பண்ணி வச்சுருக்காங்க. கம்மல், மாட்டல், நெக்லஸ் எல்லாமே இருக்குது. இதுவுமே நீங்கள் அப்படியே வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். தனித்தனியாக வாங்கினாலும் உங்களுக்கு அந்த ரேட்டு வந்துடும். கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் வாங்கி அது ஒரு வேலை தானே, நீங்கள் ரெடி பண்ணணும். ஆனால் நம்மளே பண்ணணும் அப்படின்னா நமக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இது வந்து வெள்ளி காப்பு, அதுதான் வெள்ளி ஃபேஸ் வரும்ல, அந்த மாதிரி வரக்கூடியது 575க்கு வருது. இதுவுமே சைஸ் வாரியாக வச்சுருக்காங்க. நான் என்னென்ன ஃபேஸ் இருக்குது அப்படிங்கிறத காமிக்கிறேன். சைஸுக்கு தகுந்த மாதிரி ரேட்டு வேரி ஆகும். பெரிய சைஸ் அப்படிங்கும்போது உங்களுக்கு அதுலேருந்து ஒரு 200 ரூபா 100 ரூபா அதிகமாக இருக்கும். மேலோட்டமாக தான் நான் காமிக்கிறேன். எல்லாத்துலேயும் ஒரு 4 பீஸ் காமிச்சோம் அப்படின்னா உங்களுக்கு தெரியும்ல. இது வந்து சின்ன சைஸில் வருது. 450, 325 அந்த மாதிரி வரும். சில்வர் மாதிரி இருக்கக்கூடியது 380 வருது. ஜெர்மன் சில்வர் பேட்டர்னில் வரும். அதிலே வந்து இந்த பவுச்சில் இருக்கக்கூடியது எல்லாமே இதுவும் புதுசாக வந்திருக்கு பாருங்கள். நல்லா கிராண்டாக இருக்கிற மாதிரி 1000 ரூபீஸ் வருது. ஸோ வாங்குறவங்க ஃபுல்லாக பல்காக ஒரே கடையில் வந்து பேஸ்கெட்டில் வச்சுட்டு எல்லாத்தையும் வந்து கலெக்ட் பண்ணிட்டு போயிடுறாங்க. இதுவும் நல்லா இருந்தது. அலங்காரம் பண்ணிவிட்டு அப்புறம் வந்து சாமியை அலங்கரிக்கிறதுக்கு நமக்கு கை கால்கள் வந்து தேவைப்படும். தனித்தனியாக வாங்குறதா இருந்தால் உங்களுக்கு எல்லாமே வாங்கிக்கலாம் இல்லையா. தனித்தனியாக வேணும் அப்படின்னாலும் நீங்கள் வாங்கிக்கலாம். சின்ன சைஸுமே கிடைக்கிது. ஜஸ்ட் உங்களுக்கு காமிக்கிறேன். 650, 350 ரொம்ப சின்ன சைஸுமே கிடைக்கிது. பெரிய சைஸ், ரொம்ப பெரிய சைஸ் வேணும் அப்படின்னாலும் அவைலபிளாக இருக்குது. இதுலேயுமே 2 விதமாக வச்சுருக்காங்க. சாண்டல் வரும், உங்களுக்கு மஞ்சள் கலர் வரா மாதிரி இருக்கும். இது 400 ரூபாய், ரொம்ப சின்ன சைஸில் வருது. இது எல்லோ கலர் சொன்னல, அதுவுமே வந்து கிடைக்கிது. 600 ரூபாய் ரேஞ்சில் வருது. ஸோ ஃபுல்லாகவே அது போட்டு வச்சுருந்தாங்க. அப்புறம் வந்து அம்மனை அலங்காரம் பண்ணி உட்கார வைக்கிறதுக்கு இந்த மனைன்னு சொல்லுவாங்கள்ல, அது நிறைய விதமான பேட்டர்னில் வச்சுருக்காங்க. உங்களுக்கு தாமரைப்பூ மாதிரி ஸ்கொயர் டைப்பில் வரா மாதிரி, கொஞ்சம் சிம்பிளாக வரும், இல்லைனா நல்லா கிராண்டாக வரும். நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குது. 1000 ரூபாய், 1200, 1500 சேம் இதே தான். சைஸுக்கு தகுந்த மாதிரி வேரி ஆகும். இந்த வெல்வெட் கிளாத்தில் வந்து உங்களுக்கு அழகாக லேஸ் ஒர்க் வச்சு டிசைன் பண்ணி வச்சுருக்காங்க.
இதெல்லாம் நீங்கள் ஒன் டைம் வாங்கிட்டீங்க அப்படின்னா அடுத்தடுத்த வருஷங்கள் வரும்போது அதை நம்ம அழகாக எடுத்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா யூஸ் பண்ணிக்கலாம். ஃபுல்லாக அதுதான் பாருங்கள் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்தீங்களா. அவங்க சீசனுக்கு அப்படியே எடுத்துகிட்டு வந்து அள்ளி வச்சுடுவாங்க, அடுக்கி வச்சுடுவாங்க. வரவங்க ஈஸியாக வாங்கிட்டு போகலாம். இது வந்து அம்மன் ஃபேஸு இல்லாமல் உங்களுக்கு அந்த குத்து விளக்கில் பண்ணியிருக்காங்க. இதுவும் நல்லா இருந்தது. இதுவும் வச்சுருக்காங்க. நிற்கிற மாதிரி சிட்டிங் பொசிஷனில் இருக்கிற மாதிரி இருக்குது, உட்காந்து இருக்கிற மாதிரி இருக்கும், நிற்கிற மாதிரி இருக்கும். இது 1300 இந்த சைஸ் வர்றது. 7 இன்ச்சில் இருந்தே ஸ்டார்ட் ஆகுது. உங்களுக்கு எவ்வளோ பெரிய சைஸ் வேணும் அப்படின்னாலும் ரெடியாக அவைலபிளாக இருக்குது. இல்லைனா கஸ்டமைஸுமே பண்ணி தருவாங்க. இது வந்து ஃபேஸ் மட்டும்தான் நீங்கள் வைக்கணும். மற்றது எல்லாமே கை கால் புடவை எல்லாமே கட்டி வச்சுருக்காங்க. அம்மன் முகம் வாங்கி நீங்கள் அலங்காரம் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ அந்த செட்டப்புமே நிறைய பேர் வாங்குகிறாங்க. மேலே கலசம் வச்சு நீங்கள் பண்ணிக்கலாம். இதிலே பண்ணி வச்சதும் இருக்குது உங்களுக்கு. இன்னும் ரெடி பண்ணலை, நான் கொஞ்சம் சீக்கிரமாக போயிட்டேன். இன்னும் நெக்ஸ்ட்டு ஒரு 2 டேஸ் கழித்து போனேன் அப்படின்னா இதுக்கே வந்து அழகாக அலங்காரம் பண்ணி வச்சுருப்பாங்க, செட் பண்ணி வச்சுருப்பாங்க. நிறைய பேர் வந்து அப்படியே எடுத்துகிட்டு போயிடுறாங்க மொத்தமாக. சில பேர் இது வாங்கிட்டு தனித்தனியாக உங்களுக்கு அம்மன் ஃபேஸ் எல்லாம் வாங்குகிறாங்க. இந்த பக்கமும் ஒன்று அழகாக அலங்காரம் பண்ணி வச்சுருக்காங்க பாருங்கள். ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த கிரீடம் எல்லாமே அந்த பூவெல்லாம் டிஷ்யூவில் வச்சுருக்காங்க. நம்ம கண்டே பிடிக்க முடியாத அளவுக்கு வந்து உங்களுக்கு அந்த டிஷ்யூ பேப்பர் சைடில் வரக்கூடிய பூவெல்லாமே யதார்த்தமாக அது நேச்சுரலாக இருந்தது. வாகை மாலை. ஸோ வாகை மாலையெல்லாம் எல்லா சைஸுமே கிடைக்கிது. ரொம்ப நல்லாயிருக்கும். அம்மன் மட்டும் வைக்காமல் நீங்கள் வாகை மாலையும் சேர்த்து வைங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். அதுலேயுமே நிறைய சைஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. வெல்வெட்டில் வந்து உங்களுக்கு அந்த டிசைன்ஸ் எல்லாம் போட்டா மாதிரி வச்சுருக்கிறதுனால உங்களுக்கு கொஞ்சம் ரேட் அப்படி இப்படி இருக்கும். மேலே இருக்கக்கூடியது இது எல்லாமே ஃபைபரில் வரக்கூடிய ஃபேஸ் மட்டும் வச்சுருக்காங்க. இது 4600 வருது செட்டாகவே. ரொம்ப சின்ன சைஸில் வருது இல்லையா. இது வந்து 10,000 வருது இந்த பெரிய சைஸ் அம்மன். அப்படியே செட்டாக நீங்கள் வாங்கிக்கலாம். அப்படியே எடுத்துன்னு போயிடலாம். அம்மாவை கூட்டிகிட்டு போயிடலாம் வீட்டுக்கு. 10,000 ரூபாய் கொடுத்து எடுத்துன்னு போயிடலாம். ரொம்ப நல்லா பண்ணி வச்சுருந்தாங்க. இது வந்து உட்காந்துட்ருக்கிற மாதிரி பாருங்கள். அழகாக கால் வந்து 2 காலையும் மடிச்சுட்டு அழகாக உட்காந்துருக்கிற மாதிரி, ஒரு காலை மடிச்சுட்டு உட்காந்துருக்கிற மாதிரி. இது வந்து ஃபைபர் ஃபேஸோனால அதில் வரக்கூடியது இந்த மாதிரி இருக்கும். இதுக்கு நீங்கள் நகையெல்லாம் போட்டு அழகாக அலங்காரம் பண்ணலாம். அப்புறம் இந்த மாதிரி வந்து உங்களுக்கு செட் பண்ணுறதுக்கு வச்சுருக்காங்க நிறைய பேட்டர்னில். வாழை மரம் வைக்கிறதுக்கு இது வந்து கொஞ்சம் மிஸ் ஆகிடுச்சு. அதாவது பவுச்சில் இருக்கக்கூடிய ஃபேஸ் வந்து தனியாக வச்சுருந்தாங்க. டெக்கரேட்டிவ் ஃபுல்லாக வந்து டெக்கரேஷன் பண்ணி வச்சுருக்காங்க. உங்களுக்கு 2000 அந்த மாதிரி வரும். இதெல்லாமே 2, 3 அந்த மாதிரி வரும். ஃபுல்லாக அலங்காரம் பண்ணி வச்சுருக்காங்க இல்லையா. நான் கிரீடம் இருக்குது உங்களுக்கு. எல்லாமே ஸ்டோன்ஸில் இருக்கிறதுனால உங்களுக்கு இந்த ரேட்டில் வரும். 2250. இதே மாதிரி நீங்கள் பூஜை முடிஞ்சதுக்கப்புறம் எடுத்து அழகாக பவுச்சில் வச்சு சேவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா வரும். இது நல்லாவே வரும் உங்களுக்கு, லைஃப் லாங் வரும். அதுக்கப்புறம் கூட கொஞ்சம் வருஷம் கழித்து கூட நீங்கள் மாற்றிக்கலாம். வாழை மரம் பொறுத்த வரைக்கும் அதுவுமே சைஸ் வாரியாக வச்சுருக்காங்க. ஜஸ்ட்டு காமிக்கிறேன். இப்படியும் இருக்குது உங்களுக்கு. அந்த கம்பியில் வச்சு கட்டுற மாதிரி வந்து உங்களுக்கு வச்சுருக்காங்க. அதுவுமே கிடைக்கிது ஸ்டாண்டு. இது எல்லாமே 3rd ஃப்ளோரில் வந்து இருக்குது. நீங்கள் போனாலே நீங்கள் ஜஸ்ட்டு கேட்டிங்கனாலே அவங்க சொல்லுவாங்க. இதுவுமே சேம் அலங்காரம் பண்ணுறதுக்கு, கொண்டை வைக்கிறதுக்கெல்லாம் நம்ம ரொம்பலாம் கஷ்டப்பட வேண்டாம். எல்லாத்துக்குமே செட் பண்ணுறதுக்கு அவங்க வந்து வச்சுருக்காங்க. 180 வருது. இந்த கம்பி வந்து கொண்டையோ இல்லைனா பூ அலங்காரம் பண்ணுறதுக்கு வச்சுக்கலான்னு சொன்னாங்க. இதுவும் அந்த மாதிரியான பேட்டர்னில் வரக்கூடியது தான். நிறைய வந்து உங்களுக்கு சின்ன சின்ன ஐட்டம் எல்லாமே தேடிட்டுருப்பீங்க இல்லையா, அது எல்லாமே கிடைக்கிது. ஸோ மெட்டலில் வரக்கூடியது. அப்புறம் வந்து இந்த பூ வந்து ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. டிஷ்யூ பேப்பரில் இந்த பூ ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. நல்லா இருந்தது. அவங்களே பண்ணுறாங்க இது எல்லாமே. காகித பூ தான். நம்ம சொல்கிறோம் சாதாரண பேப்பர் தானே அப்படின்ட்டு. அதுக்கு வேலையும் அதிகமாக இருக்குது. அதையும் விரும்பி நிறைய பேர் வாங்குறவங்களும் இருக்கிறாங்க. ஸோ அந்தந்த டைமுக்கு தேவைப்படுதோ பக்கத்தில் பண்ணி வச்சுருக்காங்க பாருங்கள். உதிரிப்பூ மாதிரி இருந்தது. இது வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்தது. எலுமிச்சப்பழம் மாலை அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு கொடுங்கங்க பார்க்கலான்னு பார்த்தா அது என்ன தெரியுமா, குட்டி குட்டி மஞ்சள் கலரில் வரக்கூடிய பால் தான். பிளாஸ்டிக் பால். அதுவும் அதில் வேப்பலை மாதிரி இருக்கக்கூடிய அதுவும் பிளாஸ்டிக் தான். மாலை பண்ணி வச்சுருக்காங்க பாருங்கள். இந்த மாதிரியான தோரணங்களுமே அதிகமாக அவைலபிளாக இருக்குது. மாலையாக இருக்கட்டும், தோரணமாக இருக்கட்டும்,
உங்களுக்கு டெக்கரேஷன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு எப்படியெல்லாம் கற்பனை திறன் இருக்கோ அதுக்கு தகுந்தாப்பில் நீங்கள் பண்ணிக்கலாம். அவ்வளோ வெரைட்டி வச்சுருக்காங்க. எல்லாமே சைஸ் வாரியாக கிடைக்கிது. பெரிய சைஸ் அப்படிங்கும்போது ஃபுல்லாக அந்த மாதிரி ஹேங்கர் தொங்க விட்டுருக்கிறதுனால நமக்கு ஈஸியாக இருக்குது எடுக்கிறதுக்கு. சாமந்தி பூ, கனகாம்பரம், ரோஸு, மல்லி, முல்லை அப்படின்ட்டு எல்லாமே வச்சுருக்காங்க. இது வந்து இந்த டைம் மட்டும் கிடையாது, சீசனுக்குன்னு கிடையாது. எப்போ போனாலும் இந்த கடையில் இது குறிப்பாக வந்து பூஜை பொருட்களுக்கான கடை அப்படிங்கிறதுனால எப்போவுமே இருக்கும். வருஷம் ஃபுல்லாகவே இந்த சேல் தான் அவங்க பண்ணிகிட்ருக்கிறதுனால நீங்கள் எந்த டைம் வேணாலும் போய் எடுத்துக்கலாம். இது வந்து இந்த வருஷம் புதுசாக வந்திருக்கக்கூடிய பாவாடை அப்படின்னு சொல்லி காமிச்சிட்டு இருந்தாங்க. அந்த ஃப்ரில்லாம் வச்சு ரொம்ப அழகாக வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து 470 வருது. இதுவுமே சைஸ் வாரியாக இருந்தது. நான் அப்படியே 1-2 காமிக்கிறேன். அம்மன் உட்கார வச்சுட்டு இந்த பாவாடெல்லாம் கட்டி விடும்போது ரொம்ப அழகாக இருக்கும். நமக்கு ப்ரீ ப்ளீட்டிங் மாதிரி இவங்களுக்குமே ரெடியாக ஸ்டிச் பண்ணி வச்சுருக்காங்க. நம்ம அப்படியே வேர் பண்ணிட வேண்டியதான். 650 இது கொஞ்சம் பெரிய சைஸ் அப்படிங்கிறதுனால இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இந்த மாதிரி கடைகளில் வீடியோ எடுக்கும்போது விதவிதமாக அவங்க காமிப்பாங்க எடுத்து. இது வந்து அதில் சின்ன சைஸ் வருது. ஃபெஸ்டிவல் டைமில் இருக்கக்கூடிய கலெக்ஷன் தானே நம்ம பார்க்குறோம். நம்ம சேனலில் முன்னாடி ஸ்டார்டிங்கில் இந்த மாதிரி தான் வீடியோஸ் போடுவேன். நிறைய பேர் பார்ப்பீங்க. இப்போ எந்த அளவுக்கு நீங்கள் பார்க்குறீங்க, விருப்பப்படுறீங்கன்னே எனக்கு தெரியல. கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரியான வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு தேவை தானே, தேவைப்படுறவங்களும் நீங்கள் பார்க்கலாம். நம்ம சேனலில் ரெகுலராக இந்த மாதிரி போடலாமாங்கிறதையும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் வந்து வச்சு கொடுக்குறதுக்கு ப்ளவுஸ் மெயினாக தேவைப்படும்ல, அது வந்து உங்களுக்கு டசன் கணக்கில் வாங்கிக்கிற மாதிரி வச்சுருக்காங்க. சிங்கிள் பீஸ் வாங்கிக்கிற மாதிரி பிளெயினில், இக்கட்டு, கலம்கரி பிரிண்ட்டு, பிரிண்டட் காட்டனில் வரக்கூடியது அப்படின்ட்டு நிறைய டிஃப்ரெண்ட் வெரைட்டி இருக்குது. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ரேட்டில் வரும். 800, 650, 850 அந்த ப்ளவுஸோட மெட்டீரியலுக்கு தகுந்த மாதிரி வேரி ஆகும். டசனாகவும் நீங்கள் வாங்கிக்கலாம். அப்புறம் இந்த சைடும் ஃபுல்லாகவே இந்த மாதிரி மாலைகள் தான் தொங்க விட்டுருந்தாங்க. அப்புறம் அலங்காரம் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஜடை வந்து ரொம்ப முக்கியமாக தேவைப்படும். 150 இருந்தே ஸ்டார்ட் ஆகிற மாதிரி வந்து வச்சுருக்காங்க. 150 கீழே இருக்குது, 75 கூட கிடைக்கிது. இது வந்து உங்களுக்கு ஜடை பில்லெல்லாம் வச்சு அலங்காரம் பண்ணியிருக்காங்க. கீழே குஞ்சமும் சேர்த்து இருக்கும், சிலதில் வந்து இருக்காது. இது பாருங்கள், ஃபுல்லாக செட் பண்ணி வச்சுருக்காங்க பூவோடு சேர்த்து. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ரேட்டில் இருக்குது. உங்களுக்கு ஐடியா மாதிரி காமிக்கிறேன், நேரில் போய் பாருங்கள். ஏன்னா நேரில் போனீங்கன்னா நிறைய வாங்கிட்டு வரலாம். சென்னையில் இருந்தீங்க அப்படின்னா ஈஸியாக நீங்கள் போய் வாங்கிக்கலாம். நல்ல பெரிய சைஸ் ஜடை. அப்புறம் சந்திரன், பிறை, அந்த ஹேர் ஸ்டைலுக்கு என்னெல்லாம் வேணுமோ அதுவுமே கிடைக்கிது. இது பிளெயினாக வரக்கூடியது. நம்ம வாங்கி வச்சு நீங்கள் அலங்காரம் பண்ணிக்கலாம். தனியாக வந்து உங்களுக்கு குஞ்சலம் வந்து கிடைக்கிது. அந்த உருண்டையும் கிடைக்கிது, பால் மாதிரி இருக்கும்ல, அதுவுமே இருந்தது. எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். இது ஃபுல்லாக ஜடப்பில் வச்சு வந்து உங்களுக்கு டிசைன் பண்ணியிருக்காங்க. இந்த பரதநாட்டியத்துக்கெல்லாம் தேவைப்படும்ல, மெயினாக பரதநாட்டியத்துக்கு தேவையானது இவங்ககிட்ட அவைலபிளாக இருக்குது. ஸோ அதுவும் இந்த கடைக்கு போனீங்கன்னா நீங்கள் வாங்கிக்கலாம். அம்மன் அலங்கார நகைகள், சாமி அலங்கார நகைகள் வாங்கணும் அப்படின்னா இங்கே போய் பாருங்கள். அப்பப்போ அப்படிங்கிற மாதிரி இருக்கும். சின்ன சின்ன சைஸில் இந்த நத்து புல்லாக்கா அப்படி சொல்லுவாங்க, இது ஏதோ ஒரு புல்லாக்குன்னு சொல்லுவாங்க. ரொம்ப அழகாக க்யூட்டாக ரொம்ப சின்ன சைஸில் அவைலபிளாக இருக்குது. எல்லாமே சைஸ் வாரியாக கிடைக்கிது. நான் அப்படி அப்படியே காமிக்கிறேன். 160 கொண்டையில் வைக்கிறது, குட்டி குட்டியாக அங்கங்கே இருக்கும். பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குமா, நம்ம அப்படியே ரசனையோடு எடுக்கலாம். இது வந்து 340 வருது. ஜடை தான் சின்ன சைஸில். கொண்டை இது வந்து உங்களுக்கு அந்த பில்லையோடு சேர்த்து வச்சுருக்காங்க. 150 வருது. சூலம் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து ஆர்ச்சு பாருங்கள், இது கை கால் வந்து பித்தளையில் நிறைய இருந்தது. கண் மலர் வந்து நிறைய டைப்பில் வச்சுருக்காங்க அலங்காரம் பண்ணுறதுக்கு. எல்லா சாமிக்குமே நீங்கள் அலங்காரம் பண்ணலாம். சிவனுக்குமே அலங்காரம் பண்ணுறதுக்கு ஒரு மலேசியாவிலேருந்து ஒரு கஸ்டமர் ஃபுல் செட்டு வாங்கிட்டு இருந்தாங்க. அந்த பிறையாக இருக்கட்டும், ஜடை, அதில் வர சுற்றுறதுக்கு ருத்ராட்சம் எல்லாமே வந்து ரசனையோடு வந்து ஒவ்வொன்றா வாங்கிட்டு இருந்தாங்க அந்த சிவன் அலங்காரம் பண்ணுறதுக்கு. ஸோ அந்த ஊரில் பண்ணிப்பாங்க போலுக்கு. இங்கே வந்து அம்மன் அலங்காரம், சிவன் அலங்காரம், கிருஷ்ணருக்கு அலங்காரம் பண்ணுறது, பெருமாளுக்கு அலங்காரம் பண்ணுறதுக்கு அப்படின்ட்டு எல்லா நகைகளுமே எல்லா சைஸ்லையுமே கிடைக்கிது. இதெல்லாம் வந்து உங்களுக்கு பொட்டாக யூஸ் பண்ணிக்கலாம். சின்ன சின்ன சைஸில் இருக்கக்கூடியது அவங்க காமிச்சிட்டு இருந்தாங்க. நகைகளுமே இப்போல்லாம் வந்து கோல்டு கவரிங்குமே வச்சுருக்காங்க. இதெல்லாம் நகை வந்து அது சாமிக்கு உள்ளது இல்லையா, நம்ம போடுற மாதிரியான நகை செட்டுமே அவைலபிளாக இருக்குது. அடுத்தது தாலி வகைகளுமே எல்லா விதமான தாலியுமே கிடைக்கிது. 300 ரூபாய் அந்த செட்டாகவே வச்சுருக்காங்க. தாலி காசு இருக்கிற மாதிரி, கருகுமணி இருக்கிற மாதிரி,
ஒவ்வொரு சமுதாயம் போடுற மாதிரியான தாலி வகைகள் இருக்குது. தனித்தனியாக இருக்கக்கூடியது இது எல்லாமே. பொட்டு, நாணல், பவளம், கருகுமணி, அதுக்கப்புறம் வந்து தாலியில் என்னென்ன டிஃப்ரெண்ட் இருக்கோ அது, மாங்காய், வில்வம், பாருங்கள் விட்டு போனதெல்லாம் இருக்குதான்னு பாருங்கள். அப்புறம் கருகுமணியில் சின்ன சைஸு, நாணல், வாழைச்சீப்பு, லக்ஷ்மி காசு, குண்டு, ஒவ்வொன்று வந்து உங்களுக்கு 40, 30, 20 சின்ன சின்ன சைஸெல்லாம் வந்து உங்களுக்கு 20 ரூபா 30 ரூபாய்க்கே கிடைக்கும். அப்படியே மொத்தமாக வாங்கி நீங்களே அழகாக கோர்த்து கூட பார்த்துக்கலாம், செட்டாகவும் வாங்கிக்கலாம். குண்டும் கிடைக்கிது. சிங்கிள் பீஸாக நீங்கள் எடுத்துக்கலாம். எல்லாம் வந்து உங்களுக்கு எல்லாமே இதுதான். இது வந்து தாலியோட வகைகள் எல்லாமே நிறைய இருந்ததுனால அப்படியே காமிச்சிட்ருக்கேன். எல்லாமே இருக்குது உங்களுக்கு. நாமம், தொப்பை தாலி, இது மாங்காய் பாருங்கள், சொக்கநாதர் மீனாட்சி தாலி சொல்லுவாங்க, அந்த வெரைட்டி இருக்குது. இது காசில் வரக்கூடியது, பொட்டு தாலி. ஏதாவது இதில் மிஸ் ஆனாலும் அங்கே கிடைக்கும், நீங்கள் போய் கேட்டு கூட வாங்கிக்கலாம். மேல் துளசி, கீழ் துளசி, இதெல்லாம் கோல்டு வீடியோவில் நம்ம நிறைய தனியாக பார்த்துருக்கோம் தாலி வகைகள். அது வந்து இங்கே இந்த மாதிரி வச்சுருக்காங்க கவரிங்கில். ஸோ இந்த செட்டு பார்த்துட்டோமா. இது வந்து ஜட அலங்காரம் பண்ணுறதுக்கு பிறை, நிலா, சங்கு சக்கரம், சைஸ் வாரியாக இருக்குது பாருங்கள். ரொம்ப சின்ன சைஸே கிடைக்கிது. ஸ்டோன்ஸ் இருக்குது, வித்தவுட் ஸ்டோன் பிளெயினில் வேணும் அப்படின்னாலும் அவைலபிளாக இருக்குது. இந்த லெஃப்டில் இருக்கக்கூடியது ரொம்ப சின்ன சைஸு. இது ஃபுல்லாக பிளெயினில் வரக்கூடியது பாருங்கள். ஸ்வஸ்திக்கில் வரக்கூடியது, ஓம் எழுத்தில் வரக்கூடியது, சின்ன சின்ன ஐட்டமாக இருக்கும். அதான் சொன்னால நம்ம வேறு எங்கேயா தேடிட்டு இருக்கிறது கூட சின்ன சின்ன சைஸில் தேவையானது கிடைக்கும். இது வந்து நமக்கு பெருமாளுக்கு யூஸ் பண்ணுற மாதிரியான நாமங்கள், தாயாருக்கு யூஸ் பண்ணுற திலகம், கிரீடம் எல்லாம் பாருங்களேன், ஃபுல்லாக ஏடி ஸ்டோனில் வரக்கூடியது. செம்மையாக இருந்தது. எவ்வளோ சின்ன சைஸ். இது ஆண்டாள் கொண்டையில் வருது, அதில் வரக்கூடிய பேட்டர்ன். பெரிய கிரீடம், நாகாத்தம்மனுக்கு வைக்கிற அந்த நாகத்தோடு சேர்த்து வரும்ல, அந்த கிரீடம் கூட அவைலபிளாக இருக்குது. மேலே ஒட்டியிருக்காங்க ரேட்டோட, நான் அப்படியே காமிக்கிறேன். ஃபுல்லாக ஏடி ஸ்டோன் அப்படிங்கிறதுனால நல்லா கனமாகவே இருந்தது. ப்ரீமியம் குவாலிட்டி எல்லாமே. திலகம், தாயார் திலகம், நாமம், இதிலே 2 விதமாக வச்சுருக்காங்க. கோவிலுக்கு நீங்கள் வாங்கித்தர வேண்டிக்கிட்டீங்கன்னா கூட இங்கே போய் பாருங்கள், எல்லா விதமான ஐட்டமுமே கிடைக்கும். கடை ஃபுல்லாக எடுக்கணும் அப்படின்னா ஒரு நாளுக்கு மேலே ஆகும், அவ்வளோ எடுக்கலாம். இது வந்து மல்லிகைப்பூ 12 இன்ச் வந்து 1300 ரூபாய் ரேட்டில் இந்த மாதிரி பாக்ஸில் போட்டு வச்சுருக்காங்க. இப்போ வருதில்ல ஆர்டிஃபிஷியலாக, அதுதான். நானும் கேட்டேன், ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கீங்களா, வாடாமல் போகிறதுக்கு ஒரு டப்பாவில் வச்சுருக்கீங்களான்னு கேட்டேன். இல்லை, இந்த இன்ச்சு கேட்குறதுனால கட் பண்ணி வச்சுருக்காங்கன்னு சொன்னாங்க. அதில் நிறைய வந்து முளமாக கட்டி வச்சுருக்காங்க, ரெடி பண்ணி. பார்க்குறது அச்சு அசல் வந்து மல்லிகைப்பூ மாதிரியே இருக்குது. இது நிறைய பேர் வாங்குகிறாங்க. மெயினாக ஃபாரினில் இருக்கிறவங்க எல்லாமே இதை வாங்கிட்டு போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த இன்ஸ்டா ரீல்ஸில் போடுறவங்க எல்லாமே வாங்குறாங்களா, நம்ம ஊரில் இருக்கிறவங்களே. வாசனை கிடையாது, வாடாது. ஸோ இதுதான். எத்தனை முளம் வேணாலும் எடுத்துக்கலாம் நீங்கள். முளம் கிடையாது, எத்தனை இன்ச்சு வேணாலும் நீங்கள் அளந்து தராங்க. ரேட் அதுக்கு தகுந்தாப்பில் வரும். பொண்ணு அழகாக சிரித்து காமிச்சிட்டு இருந்தா. சரி கொஞ்ச நேரம் எடுக்கிறேன் உன்னை அப்படின்னு சொல்லி எடுத்துகிட்டு இருந்தேன். நல்லா தலையில் வைக்கிறதுக்கே வாங்கிட்டு போகிறாங்க பூஜைக்கு. பரதநாட்டியத்துக்கு மெயினாக பரதநாட்டிய கிளாஸ் எல்லாம் நடத்துகிறாங்கல்ல, அவங்க செட்டாக வாங்கும்போது இந்த மாதிரி வாங்கிக்கிறாங்களாம். நான் எந்த வீடியோ எடுத்தாலும் இது வாங்குறாங்களா, இது யூஸ் ஆகுமா, இது ஃபாஸ்ட்டு மூவிங்கான்னு கேட்டு தான் எடுப்பேன். அந்த டவுட்டெல்லாம் கிளியர் பண்ணிவிடுவேன். ஏன்னா நம்ம சில பொருட்கள் வாங்க மாட்டோம்ல, அதனால் நம்ம அதை தெளிவுபடுத்திக்கிறது. இது 1000 ரூபாய்க்கு வருது பரதநாட்டியத்துக்கு. அப்படியே செட் பண்ணி கயிறோடு சேர்த்து வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க ரோப்போட. இதில் கம்மி குவாலிட்டியும் இருக்குது உங்களுக்கு. பிளாஸ்டிக் மாதிரி வரக்கூடியது அந்த ரேட்டில் வரும். இதெல்லாம் வந்து உங்களுக்கு நல்ல கொஞ்சம் ஹை குவாலிட்டி. இதெல்லாம் அவங்களே கட்டிகிட்டு இருந்தாங்க. எவ்வளோ பாருங்கள்,
இதில் இந்த மாதிரியும் கிடைக்கிது, கனகாம்பரம் மாதிரி வருதுல்ல, அதுவுமே வந்து வச்சுருக்காங்க. பரதநாட்டிய செட்டுமே இவங்கக்கிட்ட சலங்கை எல்லாமே வேறு லெவலில் இருக்குது. நிறைய சைஸஸ் இருக்குது. 2000 வருது பாருங்கள். இது ஒரே ஒரு இது தான், அப்படியே நம்ம அழகாக ரோப் இருக்குது, கட்டி வச்சுக்கலாம். டிஃப்ரெண்ட் இருக்குது. நான் உங்களுக்கு காமிக்கிறேன் என்னென்ன இருக்குன்ட்டு. ஏன்னா நேரில் தான் நீங்கள் போய் பார்த்து வாங்கிக்கிற மாதிரி இருக்கும். இது எல்லாமே வந்து அந்த அம்மன் சாமி அலங்கார நகைகள் தான். அம்மன் சொல்கிறேன், அம்மனுக்கு மட்டும் கிடையாது, எல்லா சாமிக்கும் அலங்காரம் பண்ணக்கூடியது. இதெல்லாம் சின்ன சைஸ், புதுசாக வந்திருக்கு. இதெல்லாமே ரொம்ப சின்ன சைஸ் தான் கிடைக்காது நமக்கு. பெருசு ஒரு மீடியம் சைஸெல்லாம் கூட கிடச்சிடும். ரொம்ப நம்ம வீட்டிலலாம் பூஜை பண்ணும்போது ஒரு சின்ன சின்ன சைஸில் நம்ம சாமி வச்சு அதை அலங்காரம் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றோம் அப்படின்னா நகைகள்லாம் நம்ம தேடிட்டுருப்போம். 150 75K நமக்கு கிடைக்கிது இங்கே போனீங்கன்னா. கை கால் காசு மாலை, இந்த காசு நெக்லஸ் ரொம்ப ஃபாஸ்ட் மூவிங்காக சின்ன சின்ன சைஸில் ஆரம்பித்து உங்களுக்கு பெரிய சைஸ் வரை கிடைக்கிது. இதெல்லாம் 70 ரூபா, இது 150 ரூபா டாலரோடு சேர்த்து. எவ்வளோ பெருசு பாருங்கள். இது 450. நல்லா லென்த்தாகவும் கிடைக்கிது, காசு பெருசாகவும் கிடைக்கிது. இதில் 2 லேயர் வரா மாதிரியும் கிடச்சி வச்சுருக்காங்க. இது எவ்வளோ பெரிய காசு பாருங்கள், 250 ரூபா. சின்ன சைஸும் கிடைக்கிது, நம்ம வீட்டுக்கு போடுற மாதிரி. ஒரு 30 ரூபா 40 ரூபாய்க்கு வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. ஸோ இதுவும் புதுசாக வந்திருக்க ஜடன்னு காமிச்சிட்டு இருந்தாங்க. நல்ல அலங்காரம் பண்ணியே வந்திருக்கு, ஜடை வச்சே வந்திருக்கு. இதெல்லாம் பரதநாட்டியத்துக்கு உள்ளது, சும்மா ரஃப்பாக காமிக்கிறேன். செட்டாகவும் கிடைக்கிது உங்களுக்கு. இந்த மாதிரி தனித்தனியாகவும் நீங்கள் வாங்கிக்கலாம். ஆரம், வங்கி, ஒட்டியானம் அந்த மாதிரி வருதில்ல. இது இன்னும் ஒரு சாமி அலங்காரம் பண்ணி வச்சுருந்தாங்க, அதுவுமே அப்படியே கவர் பண்ணிட்டேன். எல்லாமே ஒரே கடையில் நீங்கள் வாங்கிக்கலாம். அடுத்தது வரவங்களுக்கு கண்டிப்பாக ரிட்டன் கிஃப்ட் கொடுக்குறதுக்கு ஐட்டம் வந்து உங்களுக்கு தேவைப்படும். அதுவுமே இவங்கக்கிட்ட நீங்கள் வாங்கிக்கலாம். பிளேட் எல்லாமே வந்து பல்காகவும் எடுத்துக்கலாம், சிங்கிள் பீஸாகவும் வாங்கிக்கலாம். நிறைய டிஃப்ரெண்ட் சைஸில் இருக்குது, ஷேப்பில் இருக்குது. மேலே வந்து உங்களுக்கு அந்த டிஸ்பிளே மாதிரி வச்சுருக்காங்க. ரேட்டோட நீங்கள் எப்படி வாங்குறீங்களோ வாங்கிக்கலாம். 40, 25 இது பாருங்கள், ஆப்பிள் ஷேப்பில் வருது. 80, 150 சைஸுக்கு தகுந்தாப்பில் வரும். இது 250, 45 ட்ரே மாடலில் வரும், பவுல் மாடல்லையும் வரும். 35. ஸோ எல்லாமே வந்து உங்களுக்கு ரிட்டன் கிஃப்ட்டுக்கு அந்த தாம்பூலம் வச்சு கொடுக்கறதுக்கு ட்ரே தட்டு கொடுப்பாங்கள்ல, எதுவும் மிஸ் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் நான் ஒரு 30 நிமிஷம் இருக்கும் இந்த வீடியோ. ஏன்னா எல்லாமே வந்து உங்களுக்கு தேவைப்படுறது தான். இந்த நவராத்திரி அப்படிங்கும்போது உங்களுக்கு கண்டிப்பாக வேணும். அப்புறம் இந்த மாதிரி நீங்கள் வச்சு கொடுக்குறதுக்கு செட்டாகவும் வாங்கிக்கலாம். ஒரு 9 பீஸ் நீங்கள் வாங்க வேணும், உங்களுக்கு 9 பேர் வராங்க, அதுக்கு தேவைப்படும் அப்படின்னா ஒன்றா தனித்தனியாக நீங்கள் எடுத்துக்கலாம். 9 பேக் பண்ணி வச்சுருக்காங்க. இல்லைன்னா எனக்கு ஒரே பேக்கிங்கில் இந்த மாதிரி செட்டாக வேணும் அப்படின்னாலும் நீங்கள் 10 பீஸோ இல்லை 100 பீஸ் கூட எடுத்துக்கலாம். 70 ரூபா ரேஞ்சஸ் இருக்குது. தனித்தனியாக வாங்கி நீங்கள் பவுச் போட்டுக்கலாம், இல்லை பவுச் அவங்க போட்டே வச்சுருக்காங்க ஒவ்வொரு ரேட்டுக்கு தகுந்தாப்பில். இது 40 ரூபா. 2 வளையல், மஞ்சள் குங்குமம், அந்த பிளேட்டு வரும். ப்ளவுஸ் பிட்டோட சேர்த்து அப்படின்னா அதுக்கு தகுந்தாப்பில் ரேட்டு வரும். அதிலே நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குது. நீங்கள் இதெல்லாம் வந்து ப்ளவுஸ் பீட்டோட வருது, கண்மை எல்லாமே சேர்த்து வரும். 125. குழந்தைங்களுக்கு தேவைப்படுற பென்சில் பாக்ஸ் அந்த மாதிரியான ஐட்டமே வந்து உங்களுக்கு கிடைக்கிது. ஓகே, ஸோ கண்டிப்பாக வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. ஒரே கடையில் நீங்கள் எல்லாமே வாங்கிக்கணும் அப்படின்னா மயிலாப்பூரில் இருக்கக்கூடிய விஜயா ஸ்டோர் போய் பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம். பாய், டேக் கேர்.